எங்கள் வீட்டு ஸ்டைல் வடக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதில் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்ச மிக்ஸை நல்லா தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதும் நல்லா பொடியாக உடச்சி விட்டுடலாம். இதில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் பொடியாக உடச்சி விட்டுருக்கேன்ட்டு. அடுத்து குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ட்ரை ஸ்பைசஸ் நான் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயில் வறுபடணும். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வதங்கினதும் அதில் மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், ஜீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, கலர் கொடுக்கும். நான் ஆனால் சேர்க்கலை. கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பொடியாக நசுக்கி வச்ச மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். 2 விசில் வரணும். வந்ததும் இறக்கிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகினதும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும். டேஸ்டான வடக்கறி ரெடி.